ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து கடவுளை நோக்கி தவம் இருக்கிறான். தவம் இருக்கிறப்போ ரொம்ப நாள் கழித்து அவனுக்கு முன்னாடி கடவுள் வந்து வர்றாரு. உன்னுடைய தவத்தை வந்து நான் பாராட்டுறேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாமி, எங்கூட எப்போவுமே நீங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரிப்பா, நான் உனக்கு வாழ்க்கையில் எல்லா நேரத்துலையும் உங்கள் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அது எப்படி சாமியை கட்டுக்குது அப்படிங்காட்டி, நீ நடந்து போகிறப்போ உன் கூடையே இன்னொரு காலடி தளம் வரும். அந்த காலடி தளம் வந்து உன்ற கண்ணுக்கு மட்டும் தெரியும், மற்ற கண்ணுக்கு தெரியாது. அதை வச்சு நான் கூட கதை தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உன்னோட கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஏன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கூடையே இருப்பேன், அந்த காலடி தளத்தை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அவனுமே நடந்துக்கிறான். எங்கே போனாலும் கடவுளுடைய காலடித்தனம் கூடவே வருது. இப்படியே நாட்கள் போகுது. இவன் அதை சரியாக கவனிக்கிறதும் கிடையாது. ஏன்னா கடவுள் கூட அவனுக்கு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வருது, குழப்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, வேதனைகள் சோதனை எல்லாம் வருது வாழ்க்கையில். அப்போ இந்த மாதிரி கடவுள் கூட இருக்கிறதுங்கிறத மறந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த கஷ்டத்துலையெல்லாம் மூழ்கிறான். அப்போ பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறான். அப்படி சந்திச்சுட்டு இருக்கிறப்போ அவனுக்கு திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து நாத்துக்கு வருது, அட கடவுள் நம்ம கூட இருக்கிறதா சொன்னார் இல்லையா, அப்போ நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை பயணத்தில் தெரியும் பார்த்தா, அதாவது எங்கே கஷ்டம் காலம் ஆரம்பித்தோ அங்கேருந்து பார்த்தா அந்த காலடித்தடம் வந்து இவனுடைய காலடித்தடம் கடவுளுடைய காலடித்தடம் இருக்கணும் இல்லையா. ஆனால் அங்கே ஒரே காலடித்தடம் தான் இருக்குது. இவனுக்கு ஒரே குழப்பமாக போச்சு. ஆகா, கடவுள் நமக்கு கடுக்காக கொடுத்துட்டாரு, அதாவது நம்மளை ஏமாற்றிட்டாரு, கூடவே இருக்குன்னு சொல்லி போட்டு காணாமல் போயிட்டார் பாரு. ஒரே ஒரு காலத்தால் அது என்றதாக இருக்குது, கடவுளோட காணும் அப்படின்னு சொல்லி போட்டு நினச்சிட்டு மனசுக்குள்ளே ஆண்டவனை வேண்டறக்க ஆரம்பிச்சிட்டான். இறைவனை நினைக்கிறான், வேண்டப்போ கடவுள் மறுபடியும் வந்துட்டார். ஏப்பா எதுக்குப்பா ஓட்ட அப்படிங்காட்டி, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஓடையா இருக்குன்னு சொல்லி போட்டு இப்போ பாருங்கள், என்னோடய கஷ்டகாலம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே விட்டு ஓடி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடவுளை பேசுகிறேன். நல்லா பாருப்பா, நான் உன்னை விட்டு ஓடி போகலை. உனக்கு கஷ்ட காலத்தில் அங்கே நீ பார்த்திலேயே ஆரம்பித்ததுலேருந்து வந்த காலடி தடங்கள் பூரா அது என்னுடையது. நான் உன்னைய தூக்கி செவந்திருக்கிற பிரச்சனைகள்லையுமே கஷ்ட காலத்துலேயுமே காப்பாற்றுனதே நான் தான். அங்கே பாரு, பூரா வந்தது பூரா அது என்னுடைய காலடி தடை அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறார். அப்போ தான் அவனுக்கு புரியுது, நாம இறைவனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னானே. இறைவனுமே சரி நல்லாருன்னு சொல்லி வாழ்த்து சொன்னாரான்.